எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புனாலே ஒரு புடி சோறு எக்ஸ்ட்ராவா உள்ள போகும். அதுவும் மசாலாலாம் அரைச்சு ஊத்துன இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ருசியா எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? செம்ம டேஸ்ட்டா இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 10 பல் பூண்டு, 5 பெரிய பச்சை மிளகா, 10 காஷ்மீரி மிளகா, 2 பெரிய வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வெங்காயத்த வதக்கிக்கோங்க. 3 பெரிய தக்காளி பழம், உப்பு சேர்த்து குழைவா வதக்கிக்கோங்க. வீட்ல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாத்தி பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. அதே கடாயில தாராளமா எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதுக்கு அப்புறம் 2ஆ கட் பண்ணி வச்சிருந்த கத்திரிக்காவை நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சு வச்ச மசாலா கூட இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன், அதையுமே இது கூட சேர்த்துக்கோங்க. கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு குழம்பு நல்லா கொதிச்சு கத்திரிக்காய் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் சுட சுட சோறு கூட சர்வ் பண்ணி பாருங்க. அட்டகாசமா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபில சந்திக்கலாம்.